ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீக்கா ஃபேன்ஸ் நீங்களாம் எவ்வளோ தூரம் ஹார்ட் பிரேக்கிங் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எந்த லெவலுக்கு விஜய் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணாரோ அதே லெவலுக்கு கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து அந்த லெவலுக்கு இன்றைக்கி எபிசோட் வந்து அவ்வளோ ஒரு பிரேக்கிங்காக இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு ஷேக் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. அவர் வெண்ணிலாவை எவ்வளோ லவ் பண்ணார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றிலாம் நம்ம ஃபுல்லாக வந்து இதில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும். இதை இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து செப்பரேஷன் ட்ராக்கும் வரும் தான். அதையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஏன்னா அது நான் இந்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த வீடியோவில். நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எபிசோட் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் சீரியலே பார்க்க முடியும் லெவலுக்கு முடிவுலாம் நிறைய பேர் போயிருப்பீங்க. அந்த லெவலுக்குலாம் போகாதீங்க. கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொண்டு வருவாங்க. செப்பரேஷன் டேக் கொண்டு போனால் ரொம்ப நாளாக இழுத்தடிக்க மாட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாகவே ரெண்டு பேரும் ரீயூனியன் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிள் இருக்குது. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு எப்படி ரீலில் பர்த்டேவோ அதுவே நம்ம விஜய்க்கு நாளைக்கு ரியலில் பர்த்டே. ஸோ ஒரு செம்மையாக ஹாப்பியாக நாளைக்கு கொண்டாடுவோம் எல்லாருமே. அடுத்த நாள் ஸ்டார்ட் மியூசிக்கோட கொண்டாட்டம் இருக்குது. அதை பற்றி தனியாக வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் நிறைய ஹாப்பியான நியூஸும் இருக்குது. அதே மாதிரி சண்டே ப்ரொமோவும் இருக்குது. அந்த ப்ரொமோ என்ன வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இன்னைக்கு எபிசோடில் நம்ம விஜய் வந்து அவ்வளோ ஹார்ட் பிரேக்கிங். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலுங்க. உட்காந்து அழுகிறது அந்த ஃபீலிங்கை ரொம்ப அழகாக வந்து அவர் காமிச்சிருந்தாரு. அது பார்க்குறதுக்கே நமக்கே கண் கலங்கிடுச்சு. அதை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்து அவர் அழுத நினச்சி நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அதை விட காவேரி பார்க்கும்போது இன்னும் கவலையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வந்து நமக்கு வேணும்னு நினச்ச ஒரு பர்சன் வந்து இப்போ நம்ம என்ன நடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்குதே அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அவங்களோட ஃபேஸ் அதுமாரி காமிச்சிருந்தாங்க. ஸோ வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனுமே வச்சுருந்தாங்க. நான் அதில் விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை அழகாக தான் கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரியை. அவங்க வந்து எவ்வளோ தூரம் பெயின் அவரை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு எல்லாருக்கும். இப்போ ரியல் லைஃப்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒருத்தங்க லவ் பண்ணுறீங்க, அவங்கள வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி இப்போ வெண்ணிலா ஓவர் கம் பண்ணி காவேரி வந்தாலும் அந்த பிட்வீன் டேஸ் இருக்குல்ல, வெளியில போனதுக்கப்புறம் அவர் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியும், எவ்வளோ ரக்கடாக இருந்தாலும் நமக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் நம்ம விஜய் பார்த்துருப்போம் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே காரணம் வெண்ணிலா தான். அதுக்கு முன்னாடி இப்போ எப்படி நம்ம சிரிச்சு பார்த்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி விஜய் தான் முன்னாடி இருந்தார். வெண்ணிலா எப்படி இவங்களை விட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மாறினார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காவேரி அவங்க கூட ஒரு பாண்ட் கிரியேட் ஆகி அவங்க வந்து திருப்பி வெண்ணிலாவை மறந்து அவங்க வெண்ணிலாவோட ஃபோட்டோலாம் கிழிச்சு போட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மறந்து ஓகே கோ வித் ஃப்ளோவில் போயிட்டாங்க. பட் சடனாக நம்ம காவேரி இந்த ட்ராக் கொண்டு வரதான் செஞ்சே ஆகணும், ஒரு வழி கிடையாது. கொண்டு வரும்போது அந்த இடத்துல நம்மளோட லவ்வர் நம்ம எவ்வளோ தேடணும், அவளால் நம்ம எந்த லெவலுக்கு அஃபெக்ட் ஆனோம் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்து அவ்வளோ நிமிஷம் ஆடி போயிட்டாரு. அதனால தான் வந்து அந்த ஃபீலிங் எல்லாமே வந்து அப்படியே வந்து எமோஷனில் கொடுத்தாரு. அது வந்து தாத்தாவுமே வந்து செமைய எமோஷனலாக இருந்தாங்க. ஏன்னா அவர் எவ்வளோ ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு காவேரியை விட தாத்தாக்கும் பாட்டிக்கு தான் தெரியும் வெண்ணிலாவை தேடி அலைஞ்ச விஷயங்கள். அது ரொம்பவே ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு எபிசோட வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம வெண்ணிலா வந்து அவர் எவ்வளோ மிஸ் பண்ணார் அப்படிங்கிறத அவரோட அழுகை மூலமாக காமிச்சாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் தான் நடந்துச்சு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் வந்து இந்த உலகத்திலே இல்லை. நம்ம யாரோ காணும் தேன ஒரு பர்சன் வந்து இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுயநினைவு இல்லாமல் அம்மா அப்பா இல்லாமல் எல்லாம் இருக்கும்போது அவங்க மேலே இன்னும் வந்து சிம்பத்தி தான் கிரியேட் ஆகும். ஸோ சிம்பத்தி வருமே தவிர வெண்ணிலா மேலே காதல் வராது. அவங்க வந்து அந்த ஃபீலிங். ஆனால் எனக்கு என்னன்னா ஒரு விஷயம், அவர் ஃபீல் பண்ணாலும் அடுத்தலாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து அந்த லெவலுக்கு வெண்ணிலாவை லவ் பண்ணால் நமக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் காவேரி வச்சுட்டு நீ ஏன் எங்கே போன வெண்ணிலா அப்படின்னு சொல்லி இவங்க கை பிடிச்சலாம். ஐயோ என்னடா பண்ணுறேன், இந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டேன் இந்த சீன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் என்ன அறியாமலே ஒரு தோற்றல் ஒரு மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஏன் இப்படி ஓவராக அவருக்கு சீன் கொடுத்துட்டாங்களே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாமே இவரோட காரணம் கிடையாது. பேக்ரவுண்டில் டீம் என்ன பிளான் பண்ணாங்க அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் அந்த அழுகிற சீன்லாம் உண்மையிலே வேற லெவலில் பண்ணுறாங்க. என்ன கொடுத்தாலும் சரியா இருப்பா மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆக்டிங் வைஸில் சூப்பராக காமிச்சிருந்தாரு. உட்காந்து அழுகிறது, அப்புறம் சமையா ராகினியை திட்டினது ஏன் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லும் போது அவங்க வந்து காவேரியை கோத்து விட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அந்த பேப்பர் வரை கீழே போட்டார். இதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் நினைக்கிறீங்க நீங்கள்? அவர் இப்போ இருக்க நிலைமைக்கு கண்டிப்பாக அதான் ஞாபகத்துக்குமே வராது. அது எனக்கு தெரிஞ்சு ராகினி கையில் தான் சிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மூலியமாக தான் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் விஷயங்கள் தெரிய வரும் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இன்னைக்கு எபிசோடில் காவேரி கிட்ட கங்கா அவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறாங்க, இல்லைக்கா இந்த இடத்துல வெளியில குடும்பம் நிப்பாட்டியும் அவருக்கு நான் தான் முக்கியம் அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக நான் அவரோட வாழுவேன். அது ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்துருக்காங்கன்னா அவங்க வேணாம் இவங்க இல்லை அவங்க தான் வெளியில தான் முக்கியம்னு சொல்லும்போது காவேரி இந்த இருக்காமல் அவங்க வெளில போவாங்க. இந்த இடத்துல வந்து அவர் வந்து எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல. அந்த ஒரு
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வருஷமாக தேர்ந்த ஒரு பர்சன் நம்ம கன்ஃபர்ட் நிற்கிறாங்க, நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் நிற்கும் போது அவங்கள அறியாமல் அது எல்லாமே பண்ணுறாரோ, அதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் பண்ணுவார். அது வரைக்கும் நம்ம காவேரி மேலே கோமாவும் படுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் தாத்தா மூலியமாவோ யார் மூலியம் ரியலைசேஷன் ஆகும்போது ஐயோ இந்த இதனால தான் காவேரி வந்து சோகமாக இருந்திருக்கா, அவளுக்கு இந்த இடத்துல அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம விஜய் யோசிக்க ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஃபோட்டோ வந்து விஜயும் தாத்தாவும் உட்காந்துருக்கும்போது அந்த வீடியோ கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி தாத்தா செல்ஃபியாக இருக்கிறதுக்கு பாசிபிளே கிடையாதுங்க, வீடியோ கால் தான் பேசுகிறாங்க. மேபி யாருக்காவது பண்ணுவாங்களா இருக்கும். அதே மாதிரி வெள்ளா கண்டினியூஸாக அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி காவேரியுமே அங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் கண்டிப்பாக விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அனுப்ப மாட்டேன் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது. தாத்தாவுமே அதை வந்து இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் காவேரிக்கு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுல பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் தான் முக்கியம் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். காவேரி வந்து எதை வேணாலும் செய்வாங்க விஜய்க்காக, அது நம்ம தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் இதில் விஜய் என்ன முடிவு, விஜயோட ரியாக்ஷன் தான் நம்ம நினச்சிட்டே இருந்தேன். நான் சொல்லலையா விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும், கண்டிப்பாக ஷேக் ஆவார்னு சொன்னேன். அது பட் ரொம்ப ஷேக் ஆகிட்டாரு. நான் எதிர்பார்த்ததான், எல்லாருக்கும் ஒரு மனுஷன் தானுங்க அவரும் அப்படிங்கிற ரொம்ப அழகாக வந்து அதை காமிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் மனசு எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ப்ரொமோ வருமா வராதே ஒரு டவுட் தான். ஏன்னா வந்து எடுத்த சீன்ஸ் எல்லாமே போட்டாங்க. மேக்ஸிமம் நமக்கு கிடைச்ச ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் எல்லாமே வந்து டெலகாஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் டெலகாஸ்ட் ஆகாத ஒரே சீன் அந்த தாத்தாவும் பெருனும் உட்காந்து அந்த ஃபோன் வச்சிருக்க சீன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகினி உட்காந்துருக்க சீன் தான் இன்னும் நமக்கு டெலகாஸ்ட் ஆகலை. மேக்ஸிமம் அந்த சீன் வந்து டெலகாஸ்ட் ஆகிடுச்சு. மேபி அந்த சீனை ப்ரொமோ பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு 30 டிசம்பர் 1 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங் எடுத்து நமக்கு ஷேர் பண்ணுறது நிறைய பாசிபிள் இருக்குது. அதுக்கப்புறம் எப்போ விஜய் ரியலைசேஷன் பண்ண போறாருன்னு தான் எனக்கு தெரியல. காவேரி விட்டுட்டு வெளியே போனதுக்கப்புறம் ரியலைசேஷன் பண்ணுறாரா இல்லை அங்கேயே பண்ணுறாரா. இங்கே வர ராகினி வந்து காவேரி மேலே தப்பு இருக்க மாதிரியே வேறு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வேற நம்ம காவேரி அது விஜய் நம்புற மாதிரியே சீன் கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அந்த வார்த்தைக்கே விளையாடிட்டு இருக்காங்க நம்ம வசன இயக்குனர் எல்லாருமே. அதுதான் பக்குன்னு இருக்கு. இப்போ வெள்ளா என்ட்ரின்னு சொல்லி வெள்ளா என்ட்ரி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ பாப்பா ஞாயிற்றுக்கிழமை என்ன ப்ரொமோ வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் கெஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.